students. Second round of votes have been counted. We have started counting for the third round. அண்ணா பட்டாசு கலர் பாம்பு சாங்குக்கு ஸ்பீக்கர்னு எல்லாம் ரெடியாக இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாகவே இருக்குடா. என்ன மாப்ள ஏதோ டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஹாஸ்டலில் 2 நாளா லிட்டர் கணக்கில் சரக்கும் கிலோ கணக்கில் கஞ்சாவும் போயிருக்கு. அதனால பசங்க மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ரோஹித்தே, ஃபர்ஸ்ட் நம்மால் ஓடியாதான் வச்சுக்கவேன். அன்னபூர்ணால ட்ரீட்டுண்ணே. என்னது வெஜிடேரியனா? மிதிச்சுடுவோனே சுத்துற கோழி. அப்போ அவனுங்க ஆளுங்க வந்தானுங்கண்ணா உங்களை சுத்தல விட்டுருவானுங்கடா. Students, most awaited election results are going to be announced very soon. இதுக்கடா ஓடி வந்தா? ஏ ரோஹித், நாம ஜெயிச்சிட்டோம். ஏய் சூப்பரா மாப்ள. Rohit won the election with a difference of 420 votes. ஏய் இருங்க. ஜெயிச்சுட்டு கத்தி செலிப்ரேட் பண்ணா ஏதோ ஜெயிக்கவே முடியாதவனை கஷ்டப்பட்டு ஜெயிச்சுதான் நினைச்சுப்பான். ஆனா இப்படிதான் நடக்குன்ற மாதிரி கேஷுவலா போனா அந்த அசிங்கத்தை அவன் லைஃப்ல மறக்க மாட்டான். மச்சான், நம்மள ஜெயிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணாம இருக்கானுங்க. டேய், அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு தான் பேசுவான். இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் வச்சா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு மாப்ள. இது இப்படியே விட்டா சரி வராது. அந்த கதிர்ப்பா என் காலேஜில் டைஸ் போட்டிருக்கா மாப்ள. ரோஹித்துக்கு மாலையெல்லாம் போட்டு செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. அசிங்கமா இருக்கு மாப்ள. டேய், நான் தோத்துட்டேன். ஆனா அவனை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். பசங்களை பார்த்தோன்னே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நாங்களாம் அந்த காலத்தில் சரி அதை விட உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். இங்கே பார், காலேஜ் விஷயம் இல்லை, எந்த விஷயம்னாலும் என்னை கூப்பிடு. இந்த தம்பிக்கு அண்ணனா வந்து நான் நிற்பேன். என்ன நன்றியா? ஓ சரி வரேன். சொல்லு மாப்ள. டேய் குறி, ஏய் என்னடி இது? காலேஜ்ல பசங்களா சொன்னாங்கடி, கேட்கவே அசிங்கமா இருந்துச்சு. ஆமாடா, நான் லவ் பண்றேன். ஐயா ஐயா ஏன் அப்படி பண்றீங்க? கொஞ்சம் சொல்றத கேளுங்க ஐயா. அம்மா தண்ணி கொடுங்கம்மா. ஐயா தண்ணி குடிங்க. அம்மா தண்ணி கொடுங்கம்மா. ஏங்க தண்ணி குடிங்க. ஐயா என்ன பண்றீங்க? கொடுத்த டேப்லெட்லாம் அப்படியே இருக்குதுங்க ஐயா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க மாத்திரை சாப்பிடலாம், அப்புறம் உயிருக்கே ஆபத்துங்க ஐயா. டாக்டர் தம்பி, நான் இருந்து என்ன பண்ண போறேன்? என் உசுரெல்லாம் விட என் மகளோட வாழ்க்கை தான் எனக்கு பெருசு. என் மக என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடியே என் வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொன்னாலும் அவ மாற மாட்டா. நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐயா இப்படி இருக்காதீங்க ஐயா. அப்புறம் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா? பரவாயில்ல கண்ணு, பெத்தவங்களோட ஆசைக்காக பிள்ளைங்க மாறலனாலும் பிள்ளைங்களோட ஆசைக்காக பெத்தவங்க மாறுறது தப்பு இல்லை. சரிங்க ஐயா, பட் உங்க ஹெல்த் கண்டிஷன் டேப்லெட் முக்கியம் ஐயா.
டேய் மாப்ள இது கொஞ்சம் புறா டேய். டேய் மாப்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹலோ பவி, எனக்கு கார்மேகத்து கூட நிச்சயம் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ டேய் லைன்ல இருக்கியா? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எங்க அப்பா என்கிட்ட நல்லா நடிச்சு ஒரு ப்ளே பண்ணாரு. அவரோடைய பொண்ணு தானேண்ணா. அவரோட அரசியல் புத்தி எனக்கு இருக்காதா? டேய் 14ஆம் தேதி காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. நான் வரேன். நான் நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால தான் என்னை கூட்டிட்டு வராங்க. கல்ச்சுரல்ஸ்க்கு நான் வரேன், ஆனா அவங்க கூட போக மாட்டேன். என்னடி சொல்ற? நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். சரியா? சேக்கிட் மிஸ்டர் கார்மேகம், இது ஃபுல்லாக நீ ஆச்சுன்னா டுடேயும் மறுகையா போட. மாப்ள அப்படியே கார்மத்தை ரெண்டா பொளந்துருப்போம் மாப்ள. டேய் உனக்கு என்னடா வேலை இங்க? எக்ஸ்பெரிமெண்டா, ஸ்பெஷல் கெஸ்ட். ஆமா நீ ஸ்கூலே முடிக்கல, உனக்கு என்ன வேலை இங்க? இவன் வாட்ச்மேன் மாப்ள. வாட்ச்மேன் இல்லடா, உனக்கு யம. டேய் உமனாடா. டேய் எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், எதையாவது பேசி என்ன உனக்கு யமனா மாத்திராத. தப்பு பண்ணிட்டான் மாப்ள. அவன் கையில போட்ட கூட அப்பவே கழுத்துல போட்டுச்சுக்குவேன். அன்னைக்கே முடிஞ்சிருக்கான் அவன் கதை. அப்படின்னா ஏய் ஒரே அடியில உன் மூச்சை நிறுத்துற பாக்குறியா? டேய் அது மாப்ள ஸ்பெஷலிஸ்டா. நீ போ மாப்ள. டேய் வாடா. அண்ணே, அண்ணி ஏதோ வர சொல்லியிருப்பாங்களா? ஹலோ ஹலோ மாப்ள. இன்னைக்கு நான் உண்மையாலுமே மாப்பிள்ள தான். அவ எங்க? அவங்க அம்மா அப்பா கூட இருக்கா. சரி அவளை கிரவுண்டுக்கு வர சொல்லு. ஓகே மாப்ள. அண்ணா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏதோ பெரிய பிளானோட வந்திருக்கானுங்க. டேய் வண்டியில ஏறா. சரிண்ணா. மாப்பிள்ள ரோகித்தை கூப்பிட்டு நான் வெளியே போயிட்டேன். சரி மாப்ள. நீங்க போய் ஸ்பாட்ல இருங்க. ஓகே. வரும்போது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? அப்பா வாங்கப்பா. அதான் வந்துட்டேம்மா. சரி அன்னைக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. சரி நெக்ஸ்ட் நம்ம சாங் தான், வா ஆட போலாம். நான் வரலடி. அப்பா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியாச்சுப்பா. இப்போ அந்த பிளேஸ்மெண்ட்ல யாருப்பா ஆட முடியும்? இதோ இவனை கூட்டு போய் இவன் நல்லா ஆடுவான். ஐயா நான் ரெடிங்க. ஐயோ அப்பா. அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன். இதோ இங்க ஆடிட்டு இப்படியே வந்துருவோம்ப்பா. நான் தான் வேணாங்கிறல இப்போ போடி. வா தேவி அப்பா. கூட்டிட்டு போ. தேங்க்ஸ் பா. வா. அசத்தங்க மணி. எங்க வேணாங்க, சொன்னா கேட்க மாட்டீங்க. ஹாய்மா. ஹாய்ண்ணா. என்னங்கண்ணா? என்னண்ணா பண்ண போறீங்க? சொல்றேம்மா, நீங்க போங்க. சொல்லுங்கண்ணா. போடா. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. என்னமோ பிளான் பண்றோம். பொண்ணை தூக்குறதுக்கு இங்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்கு. அப்பாவா என்ன மீறி எப்படி அவன் காலேஜுக்குள்ள போறான்னு பாக்குறேன்.
நமக்கு முன்னாடி எப்படி இவர் வந்தாரு? டேய் எப்படிடா? தெரியலையே. யாரும் வரமாட்டாங்க தெரிஞ்சு தெளிவா இங்க வந்து உட்காந்துருக்காரு பாரு. அண்ணே எப்படிண்ணே? டேய் என் காலேஜ்ரா. கரெக்டு தான் அண்ணே. ஹாப்பி த்ரில்லிங் மேரேஜ் லைஃப்ண்ணே. தேங்க்ஸ்டா. சரிண்ணே, நிறையா ப்ரோக்ராம் கொடுக்கணும். நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஹலோ தம்பி, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்கய்யா. எப்ப கண்ணு வருவீங்க? அவ இன்னும் வரலம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். ஐயா, எனக்கு என்னமோ சரியா படுற மாதிரி தெரியலையா. என்ன? என்னம்மா? நான் வேணா வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பேசி பார்க்கட்டுமாயா? ஏமா? அம்மா அவங்கெல்லாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கம்மா. நீ இரு, நான் வந்துடுறேன். சரியா? ஏங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அவன் நம்மள ஏமா. எதுக்குடி பயப்படுற? என்ன மீறிங்க எவனாச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா குஞ்சே? ஐயா, நம்மளை எவனாச்சும் ஏமாத்திடுவான்? முடியாதுங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டே தான் உண்டு. ஹே, பர்தா இல்லாம சுடிதார்ல அழகா இருக்க. இன்னைக்கு அவளுக்கு நிக்கா. நம்ம தான் பிரியாணின்னு நினைக்கிறேன். கரெக்டான டைமுக்கு எஸ்கேப் ஆயிடலாம். நீ ஒன்றும் பயப்படாத. எப்படிதானோ அதெல்லாம் அப்படித்தான். மாப்பிள்ள, ஒரு 5 கிலோ முந்திரி, 5 கிலோ பாதாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு புண்ணியமா போயிடும் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள? டேய், நீ கல்யாணம் பண்ண போறது எம்எல்ஏ பொண்ணுடா. அடிச்சு பிரிச்சு மேய்வானுங்க. கொஞ்சம் உடம்ப தேத்திக்க வேணாமா? ஏய், நான் பாத்துக்கிறேன்டா. எங்க ஆஸ்பத்திரிலையா? நீங்க லவ் பண்ணது அம்மா அங்க வெயிட்டிங். கிளம்பலாம். கதிர்! 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 மாப்ளே! டேய் மாப்ளே! டேய், டேய். டேய். ஆடிட்டு இருந்த பவியை காணமடி. ஐயா, அங்க பவியை காணண்டா. ஆமாங்க. ஹலோ பாண்டி, எங்கடா இருக்க? என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த கேம்பஸை விட்டு அவ வெளியவே போகக்கூடாது. கார்மிகிட்டே சொல்லி வாங்கடா. பவி,
பண்ணிட்டு அந்த பொறுக்கிறவங்கள பாக்குறியா? சாவுடி. பவி இங்க பாரு, ஒண்ணு இல்ல பவி. மாப்ள டேய் இங்க கிடக்குற நீ. டேய் பவி என்ன மாப்ள? என்னாச்சு மாப்ள? டேய் செத்துட்டான்டா. எனக்கு என்னமோ சரியா படுற மாதிரி தெரியலையா? இன்னும் ஒரு கேஸ் நீ வாங்கணும், நீ வாங்குவ. 10 வருஷம் நான் பயிலுவேன்.